ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மாறன் கதையில ஜூலை 1 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த விஜய் இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு. அப்பதான் நம்ம ராகவன், கார்த்திக், மாறன் 3 பேரு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம விஜய் எதேச்சியா திரும்பி பாக்குறாங்க. பார்த்ததோட விஜய்க்கு செம்ம ஷாக் ஆயிட்டு, ஐயோ அவங்க 3 பேரும் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க, நான் என் அம்மாவை கூட்டிட்டு வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கனே, அவங்களுக்கு மட்டும் இந்த சின்ன உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்களே அப்படின்ட்டு, இங்க வாமா அப்படின்னு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு, அங்க கொண்டு போய் அவங்க அம்மாவை விடுறாங்க. ஏய், எதுக்குடி என்ன இங்க கொண்டாந்து விட்டுருக்கா, ஒரே அழுக்கா இருக்கு. அதுக்கு விஜய் சொல்றாங்க, நானே இங்க வந்துட்டு பெரிய பிரச்சனையில இருக்கேன், நீ இந்த இடம் சரியில்லைங்கிறியா, இங்க பாரு, இங்கதான் நீ இருக்கணும். அப்ப விஜயோட அம்மா சொல்றாங்க, ஏய் என்னடி இப்படி சொல்ற, இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடி. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம செய்யற வேலைக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது கூட ரொம்ப பெரிய விஷயம். நீ பேசாப்புல இங்கே இரு, 3 பேரும் வெளியில நிக்கிறானுங்க, நீ மட்டும் வெளியில போன செமையா மாட்டிப்ப, நீ இங்கே இரு, கொஞ்ச நேரத்துல அவனுங்க போனதோட உன்னை எப்படியாவது நான் கூட்டிட்டு போயிட்டு வேற எங்கேயாவது விடுறேன். அதுக்கு விஜயோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த இடத்த விட வேற எந்த இடமே எனக்கு சேஃபா இருக்க மாதிரி தெரியல, நான் இங்கே இருக்கிறேன்டி. அதுக்கு விஜய் சொல்றாங்க, அது சரிதான், நம்ம என்ன பிளானுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல, ஒரு வேலை மாட்டணும்னு வச்சுக்க, அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆகிரும். இப்ப சப்ளை எங்கே இரு, அவனுங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு போனதோட உன்னை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறேன். இது கேட்டதோட அந்த விஜயோட அம்மாவும் சரிடி, ஆனா இந்த போலீஸ் துரத்துது, போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கிற மாதிரி என்ன கொண்டு போய் விடுடி. இது கேட்டதோட விஜயும், சரிம்மா நான் பாத்துக்கிறேன் இரு, என்ன அதுக்குள்ளேயும் அந்த வள்ளி தேட ஆரம்பிச்சிருவா, எங்க எங்கன்னு எப்ப பார்த்தாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. விஜயோட அம்மாவும் சரி போடி அப்படின்னு சொன்னதோட விஜய் வெளியில வராங்க. அப்ப வள்ளி சொன்ன மாதிரியே எதேச்சியா வந்துட்டு விஜய் கிட்ட, என்ன விஜய், ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வெளியில வர. விஜய் சொல்றாங்க, இல்ல சித்தி, சும்மாதான் வந்து பார்த்தேன், என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு. வள்ளி சொல்றாங்க, எல்லாமே பழைய பொருள் தான், அதோட பழைய போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு, வரியா பாப்போம். அப்ப விஜய் சொல்றாங்க, ஐயோ சித்தி வேணாம் சித்தி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே வள்ளியும் சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, ஆகா, இந்த ஸ்டோரேஜ் ரூம் எல்லாருமே அடிக்கடி வந்து போற ரூமா இருக்கும் போலயே, நம்ம தெரியாம அம்மாவை கொண்டாந்து இங்க விட்டுட்டோமோ அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அதே நேரம் விஜயோட அம்மா வந்துட்டு அந்த ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராகவனும் கார்த்தியும் போயிட்டு நேரா மாறன் கிட்ட, மாறா என்னடா இப்படி ஆகிருச்சு. மாறன் சொல்றாரு, ஆமாண்ணு, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ராகவன் சொல்றாரு, அதுக்குதான் சொல்றேன், இங்க பாரு, அப்பாவோட கணக்குல ஒரு 8 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டாந்து தரேன், நீ வந்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா கூட கொடுத்துக்கலாம், அப்பா கிட்ட சொல்லி அதாவது சமாளிச்சுக்கலாம். இன்னைக்குள்ள காலையில ஒரு வியாபாரம் வந்துச்சு, அந்த வியாபாரத்தை உன் கடைக்கு அனுப்பி வச்சேன், ஆனா அப்பா கோவமே படல, சந்தோஷம் தான் பட்டாரு. இங்க பாரு, அவருக்கும் நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு, அதனால கண்டிப்பா உன்னை எதுவும் தப்பா நினைக்க மாட்டாருடா. நான் வீட்ல இருந்து 8 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வரேன், நீ கொண்டு போய் கொடுத்து எப்படியாவது அந்த கடையை காப்பாத்திரு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இல்லடா, இங்க பாரு, உங்களுடைய யாரு உதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டதா, நான் சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கேன். இப்ப நீங்க எல்லாரும் வந்துட்டு மறுபடியும் காசை கொடுத்து எனக்கு உதவி பண்றீங்க அப்படின்னா என் திறமையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, நான் வந்துட்டு என் திறமைய நிரூபிக்கிறேன், நான் அந்த கடையை எப்படியாவது நான் மீட்பேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, டே எல்லாம் சரிதான்டா, ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனைடா, அவன் எப்படியும் வந்துட்டு நாளைக்கு காலையில 8 லட்ச ரூபாய் பணத்தை கேட்டுட்டு வந்து நிக்க போறான், நீ எங்கேருந்துடா கொண்டாந்து கொடுப்ப. மாறன் சொல்றாரு, நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இது இல்லைன்னா வேற கடை. அப்ப ராகவன் சொல்றாரு, டே அந்த மாதிரி மெயின் ரோட்ல கடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் கடையே கிடைக்காது, ஏன்டா இப்படி பண்ற. மாறன் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன்னு, நீ என்னை பத்தி கவலைப்படாத, சரி நீங்க 2 பேரும் போங்க. இது கேட்டதும் ராகவனும் கார்த்தியும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. கார்த்தி ராகவன்ட்ட, என்னென்ன சுத்தமா மாறன் சொன்னதே கேட்க மாட்டேங்கிறான். ராகவன் சொல்றாரு, அவனை பத்தி உனக்கு தெரியாதாடா, அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான், அந்த முடிவு தான்
அவன் இப்ப சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனாலதான் இப்படி பண்றான். சரி இருக்கட்டும், அவன் எப்படியும் பணத்தை ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்ம எப்படியாவது அந்த கடையை மீட்டரலாம், சரியா? இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத விஜய் கவனிக்கிறாங்க. ஓ, மாறன் இப்ப புதுசா ஒரு பிரச்சனையில சிக்கிருக்கானா? ஓ, அந்த பிரச்சனையை நம்ம பெருசாக்கிடலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா இங்க இருந்து வீட்டுக்குள்ள போனதோட மாறன் இங்க இருந்து வீரா, என்ன வீரா பண்றது? வீரா சொல்றாங்க, அதான் மாறா, எனக்கும் தெரியல. 8 லட்ச ரூபா பணம் அப்படிங்கிறது சாதாரண தொகையில ரொம்ப பெரிய பணம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே மாறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல நம்ம வள்ளி வராங்க. வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா, விஷயத்தை எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். என்ன வீரா இப்படி ஆகிருச்சு? வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பணத்தை எப்படியும் ரெடி பண்ணிடுவோம். வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு மாறா, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், அவரு பணம் கொடுத்துருவாருடா. மாறன் சொல்றாரு, ஐயோ அத்தை, நீ மட்டும் போயிட்டு அப்பா கிட்ட சொல்ற வேலை வச்சுக்காத, நான் பாத்துக்கிறேன். வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா, என்னடா இப்படி பேசுற? அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாருத்த, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புட்ட. இது கேட்டதோட வள்ளியும் அந்த இடத்துல இருந்து வராங்க. அப்ப வள்ளிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வள்ளி நேரா காவேரியோட போட்டோ கிட்ட போய் நின்னுகிட்டு வேண்டுறாங்க. என் புள்ள இப்படிதான், எப்படியாவது அவன் திறமைய பயன்படுத்தி பெரிய ஆளா வந்துடலாம் அப்படின்னு ஒரு கடைய வாங்கியிருக்கான். ஆனா அவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. என் புள்ள எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும். அக்கா, நீதான்க்கா, அண்ணி நீ எப்படியாவது மாறன அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரணும். அவனுக்கு எப்படியாவது காசு கிடைக்கணும் அப்படின்ட்டு வள்ளி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வள்ளி கண் கலங்கி நிக்கிறத பார்த்துட்டு ராமச்சந்திரன் வள்ளிய பார்த்து, வள்ளி, நான் கூட இப்ப 8 லட்ச ரூபா பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவான் வள்ளி, ஆனா அவன் வாங்க மாட்டானே. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணே, அப்ப நீ தரியானே, அப்ப நீ 8 லட்ச ரூபா பணத்தை கொண்டானே, அவன்கிட்ட நம்ம கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, வள்ளி, கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வள்ளி, ஆனா அவன் வாங்கிக்கணுமே, அவன் தான் சுத்தமா வாங்கிக்க மாட்டானே, இப்ப கௌரவம்ல பாக்குறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணே, நீ எடுத்துட்டு வாண்ணே, நம்ம 2 பேரும் கொண்டு போய் கொடுக்கலாம். உடனே ராமச்சந்திரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு 8 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு நேரா வள்ளி கிட்ட கொடுத்து, நீ கொண்டு போய் கொடு. வள்ளி சொல்றாங்க, அண்ணன், இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்துட்ட, கொண்டு போய் நீ அவன்கிட்ட உன் கையாலேயே கொடுத்துரு. ராமச்சந்திரனும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீராவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் வீராவும் மாறனும் ராமச்சந்திரனை வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அப்ப ராமச்சந்திரன் அங்கிருந்து போயிட்டு கட்டில்ல உட்கார்றாரு. அப்ப வள்ளி நிக்கிறாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். சரி, இப்ப பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண போறீங்க? வீரா சொல்றாங்க, மாமா, எப்படியாவது பணத்தை நாங்க ஏற்பாடு பண்ணிருவோம். அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு இன்னும் 8 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 8 மணி நேரத்துக்குள்ள அவன் வந்துருவான். அந்த பணத்தை எப்படியாவது அவன் கேட்டுதான் வருவான். பணத்தை கொடுக்கல அப்படின்னா அவன் 2 லட்சத்தை கொடுத்துட்டு பணத்தை அந்த கடையை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒருவேளை பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலைன்னா அந்த கடை போயிரும். அந்த மாதிரி ஒரு கடை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த கடை ரொம்ப லக்கியான கடை. இங்க பாரு வீரா, அந்த கடையை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்ட்டு ராமச்சந்திரன் 8 லட்ச ரூபா பணத்தை எடுக்கிறாரு. பணத்தை எடுத்து நேரா வீரா கிட்ட கொடுக்குறாங்க. வீரா கேக்குறாங்க, என்ன மாமா இது? ராமச்சந்திரன் சொல்றாரு, அம்மாடி, இதுல 8 லட்ச ரூபா பணம் இருக்கு, இதை கொண்டு போய் கொடுத்து அந்த கடையை மீட்டுக்கோங்க. அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல இல்ல மாமா, எங்களுக்கு இந்த பணம் வேணாம். அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, என்னம்மா கௌரவம் பாக்குறியா? இங்க பாரு, நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த 8 லட்ச ரூபா பணத்தை வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுத்துரு. அப்ப மாறன் தலையாடுறாரு. அப்ப வீரா நேரா ராமச்சந்திரன்ட்ட, இல்ல மாமா, நாங்க எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறோம், இந்தாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா, என்ன வீரா இப்படி முரண்டு பிடிக்கிற? அண்ணனே வீடு தேடி உங்க கையில பணத்தை கொடுத்து கடையை மீட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா அண்ணனை இப்படி பேசுறீங்க? அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, மாமா எங்களுக்கு என்னைக்குமே நல்வழி காட்டுறவர் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களோட எந்த உதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க இன்னொரு வீட்டுல இருக்கோம். இப்ப உங்களோட உதவிய மறுபடியும் கேட்டா எங்களால கடைசி வரைக்கும் அடுத்தவங்களோட நிழல்ல மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு மத்தவங்க பேசுவாங்க. அந்த இடத்துக்கு, அந்த பாரதிக்கு இடம் கொடுக்க கூடாது வள்ளியம்மா, அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். இதை கேட்டதோட ராமச்சந்திரனும், அம்மாடி, உன்னோட எண்ணம் இன்னைக்குமே தவறாகாது, நீ சரியாதான் சொல்ற.
ரெண்டு பேரும் சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு நினைச்சு தானே கிளம்பிருக்கீங்க. எந்தவித பிரச்சனையும் இல்ல, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் எந்திரிக்கிறாரு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்லம்மா நான் அடுத்த வாட்டி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. போனத்தோட வள்ளி நேரா மாறன்ட்டு, என்னடா மாறா, அப்பாவே வீடு தேடி வந்து பணம் கொடுக்கறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து வேணான்னு சொல்றீங்களே. அதுக்கு மாறன் சொல்றாரு, அத்தை என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? கடைசி வரைக்கும் நான் அடுத்தவங்களோட நல்லல தான் வாழணும், என்னால அதை விட்டுட்டு வேற எங்கேயும் போய் வாழ முடியாது அப்படின்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டியாத்த? அப்ப வள்ளி சொல்றாங்க, டே மாறா என்னடா இப்படி பேசுற, உன் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப மாறன் சொல்றாரு, அப்புறம் என்னத்த, நான் எப்படியும் பணத்தை ஏற்பாடு பண்ணி நான் அந்த கடையை நான் மீட்டுருவேன், அதான் வீரா எனக்கு பக்கபலமா இருக்கால்ல. இதை கேட்டதோட வள்ளியும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம மாறன் நேரா வீரா கிட்ட, எல்லார்கிட்டயும் நம்ம ரொம்ப பயில்வான் மாதிரி பேசிட்டோம், பணம் இருக்கிற இடம் தெரியலையே வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, இப்படியாவது ரெடி பண்ணிடலாம் மாறா, கவலைப்படாத அப்படின்னு. நீ பேசாம தூங்குமாறா அப்படின்னு சொன்னதோட மாறன் போயிட்டு படுக்கிறாரு. அப்ப நம்ம வீரா நினைக்கிறாங்க, உன்னை நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூங்குன்னு சொல்லிட்டான், ஆனா பணத்தை எங்க இருந்து ஏற்பாடு பண்றதுன்னு எனக்கு தெரியலையே மாறா அப்படின்ட்டு நம்ம வீராவுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப வீரா நேரா ஆட்டோவை போய் உட்கார்றாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு அவங்க அண்ணனோட போட்டோவை பார்த்துட்டு, அண்ணன் மாறன் இப்பதானே எப்படியாவது அவனோட சொந்த கால்ல நிக்கலாம் அப்படின்னு ஒரு கடையை திறந்திருக்கான், ஆனா அந்த கடையையும் மூடுறதுக்கு யாரோ திட்டம் போட்டு இப்படி பண்ணிருக்காங்கன்னு. அண்ணன் எப்படின்னு மறுபடியும் அந்த கடையை திறக்கிறது, 8 லட்ச ரூபா பணத்தை நாளைக்கு காலையிலேயே ஏற்பாடு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஏதாவது ஒரு வழி காட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட மாறன் வந்துட்டு நேரா வீரா கிட்ட, வீரா நீ காலேஜ் போ, நான் பாத்துக்கிறேன். வீரா சொல்றாங்க, என்ன மாறா சொல்ற, காலேஜ் போக சொல்ற, இங்க பாரு உன்னை இவ்வளவு பெரிய பிரச்சனையில விட்டுட்டு நான் காலேஜ் போக முடியுமா, வா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கூட்டிக்கிட்டே நேரா அந்த கடைக்கு போறாங்க. அங்க வந்துட்டு கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஆளு வந்து நிக்கிறாரு. அப்ப அவரு கேக்குறாரு, என்ன பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க நாங்க அந்த பணத்தை சீக்கிரம் தந்துடுறோம். அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு நான் என்ன சொன்னேன், இது வந்து கூட்டுப்பட்டாவுல உள்ளது, இந்த இடம் வந்து என்னோட இடம் தான், என் அண்ணன் என்ன ஏமாத்திட்டு வித்துட்டு போகலாம் அப்படின்னு பாத்துட்டான், ஆனா நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன், 2 லட்ச ரூபா மட்டும் பணத்தை கொடுத்துட்டு இதை உங்க கடையாக்கிக்கிட்டீங்கன்னா இது என்னது, இங்க பாரு எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கடையில இருந்து 8 லட்ச ரூபா பணம் வரணும், இல்லைன்னா நான் 2 லட்ச ரூபா பணம் தரேன், இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, எங்களால முடியாது, இப்ப என்ன பண்ணுவீங்க? இதை கேட்டதோட மாறன் வீராட்ட, வீரா இவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது வீரா, ஏன்னா இந்த கடை வந்து இவங்களோடது. அப்ப வீரா சொல்றாங்க, கடை இவங்களோடதா இருந்தா இருந்துட்டு போட்டுமே, இந்த கடைய இப்ப நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கு அவர் கேக்குறாரு, இங்க பாரு என் அண்ணன் என்ன ஏமாத்திட்டு இந்த கடையை வாங்கிட்டான், நீ என்ன இப்படி பேசுற? அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு இந்த கடை வந்துட்டு இப்ப எங்களோடது, நாங்க 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கோம், மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் தருவோம் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிருக்கோம், அதுல உங்க தம்பியும் சைன் பண்ணிருக்காரு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, இதுல ஏன் கையெழுத்துலயே? அதுக்கு வீரா சொல்றாங்க, இந்த கடை என்னோடது அப்படின்ட்டு அவரு சைன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு, அவரு எங்க கிட்ட முழுசா வித்த மாதிரிதான், இனிமே நாங்க பணத்தை அவர்கிட்டதான் கொடுப்போம், அதுவும் அடுத்தடுத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தரோம் அப்படின்னு சொல்லிதான் டாக்குமெண்ட்ல சைனே போட்டிருக்கோம், இப்ப நீங்க மட்டும் இந்த இடத்த விட்டு போகல அப்படின்னா நாங்க போலீஸ கூப்பிடுற மாதிரி இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அவரு சொல்றாரு, இங்க பாரு நீ என்னென்னமோ சொல்லி என்னை ஏமாத்துறதுக்கு பாக்குற. அப்ப வீரா சொல்றாங்க, நாங்க என்னென்னமோ சொல்லி ஏமாத்த பாக்குறோமா, நீ யாரு பேச்சையும் கேட்டுக்கிட்டு இங்க வந்து எங்களை எப்படியாவது விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க, ஆனா உங்களோட திட்டம் இங்க செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு வீரா வந்து என்ன பண்றாங்கன்னா நேரா போலீஸுக்கு கால் பண்றாங்க. அவர் சொல்றாரு, இங்க பாரு நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல போலீஸ் அந்த இடத்துக்கு வருது. வந்ததோட போலீஸ் கேக்குறாங்க, என்னமா நடக்குதுங்க? அப்ப வீரா சொல்றாங்க, சார் சட்டப்படி இந்த கடை எங்களோடது சார், நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இந்த கடைக்கான பணத்தை கொடுத்துட்டு இந்த கடையை வந்துட்டு நாங்க எழுதி வாங்கிக்கிட்டோம், கடையோட முதலாளி 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு மிச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா செலுத்தினா போதும் அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, ஆனா இங்க இருந்து வந்த இவரு இப்ப ஏன் கடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த போலீஸ் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்க்க அந்த டாக்குமெண்ட்ல அவரோட கடை தான் அப்படின்னு இருக்கு. அவர் கேக்குறாரு, அம்மா இது வந்து உன் கடை, அந்த பையனோட கடை தாம்மா, எப்படிமா நீ வந்துட்டு இப்படி சொல்லலாம்? அதுக்கு வீரா சொல்றாங்க, சார்
அவங்க வந்துட்டு எங்களை ஏமாத்தி இந்த கடையை எங்ககிட்ட வித்து அனுமதிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. இது கேட்டதோட போலீஸ் நேரா அவரை பார்த்து, இங்க பாரு, அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து இவங்களை ஏமாத்தி இந்த கடைக்கான பணத்தையும் வாங்கிட்டு இப்ப கடையை விட்டு வெளில போக சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே கைது பண்ணிடுவா அப்படின்னு சொன்னதோட அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அவரு சொல்றாரு, இங்க பாருங்க சார், இது ஏன் கடை சார். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க சார், டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டாச்சு சார், இதுக்கப்புறம் இந்த கடை அவங்களோடதுதான் அப்படின்னு சொன்னதோட அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப போலீஸ் நேரா அவரை பார்த்து, இப்ப நீங்க போக போறீங்களா இல்ல உங்க மேல சட்டப்படி ஆக்ஷன் எடுக்குவா அப்படின்னு சொன்னதோட அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. வீரா நேரா அவரை பார்த்து, இங்க பாரு, யாரோ தூண்டி விட்டுதான் நீ இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த இடத்த விட்டு போயிட்ட அப்படின்னா உன் மேல கேஸ் கொடுக்காம இருப்பேன், இல்லைன்னா அப்புறம் உன் மேல இந்த கேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மரியாதையா இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட அவரு செம்ம காண்டுல அந்த இடத்துல இருந்து போறாரு. சோ இத பார்த்ததோட மாறன் நேரா வீரா பார்த்து, என்ன வீரா இது? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா, உனக்காக நான் வாதாடி உன்னையவே அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. அப்ப மாறன் கேக்குறாரு, வீரா, ஏதோ டாக்குமெண்ட்னு சொன்னீங்க, என்ன இது கொடு. அப்ப வீரா சொல்றாங்க, ஏன் மாறா, இந்த கடையை வாங்கும் பொழுது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கூட நீ படிச்சு பார்த்துட்டு வாங்க மாட்டியா? மாறன் சொல்றாரு, இல்லையே வீரா, என்னாச்சு? வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இதுல நம்ம மொத்த பணத்தையும் கொடுத்துட்டோம், மிச்ச பணத்தை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சைன் போட்டிருக்காரு. இது நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வாய்ப்பு, நம்ம இத பார்க்காம விட்டுட்டோமே. மாறன் சொல்றாரு, ஆமா இல்ல. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, ரொம்ப பெரிய கடையை நீ நடத்த போற, இதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும், சரியா? இது கேட்டதோட மாறணும், சரி, என் பொண்டாட்டி இருக்கும் பொழுது இனிமே எனக்கு என்ன கவலை. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு நாள் நான் கடையில இல்ல, அதுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டாந்து நீக்கி வச்சிருக்க. மொத்தமா நான் கடையில இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த கடையவே நீ காலி பண்ணிடுவ போலயே. மாறன் சொல்றாரு, சாரி வீரா அப்படின்னு. வீரா சொல்றாங்க, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போறாங்க. அந்த கடைக்கு பிரச்சனை பண்ண வந்தவர் நேரா விஜிக்கு போன் பண்றாங்க. விஜி போன் அட்டன் பண்ணி, என்ன இந்த கடையை சாத்தியாச்சு இல்ல? அவர் சொல்றாரு, எங்க? அதுக்குள்ளேயும் அந்த வீரா வந்துட்டு இது மாதிரி இந்த கடை என்னோடது அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு எங்களை எல்லாம் வெளியில போக வச்சுட்டா. இது கேட்டதோட ஷாக் ஆகுறாங்க நம்ம விஜய். டேய், உங்களுக்கு என்ன வேலை சொன்ன, நீங்க என்ன காரியம்டா பண்ணிருக்கீங்க? அதுக்கு அவனுங்க சொல்றாங்க, மேடம், நாங்க என்ன மேடம் பண்றது, முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தோம், ஆனா அவங்க சட்டப்பூர்வமா என்னென்னமோ பண்றேன்னு சொன்னதோடதான் எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, எங்களால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். அந்த வீரா சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, புத்திசாலியான விஷயத்த பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிட்டான். இது கேட்டதோட விஜய் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, எப்படியாவது அந்த கடையை மூடிடலான்னு பார்த்தா இப்படி எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.